ஸ்ரீ அகோபில மாஹாத்மியம் 2ஆம் அத்தியாயம். பூஜைக்குரியவரும் தவத்தில் ஈடு இணையற்றவரும் அநாதி புருஷருமான நாரத மாமுனிவரை பார்த்து ரிஷி முனிவர்கள், இந்த மலைக்கு கருடாச்சலம் என்ற பெயர் எப்படி ஏற்பட்டது என்று கூற பிரார்த்தித்தனர். ஸ்ரீ நாரத முனிவர் கூறத் தொடங்கினார். எல்லா முனிவர்களும் கவனமாக நான் கூறுவதை கேளுங்கள். அதாவது, முன்பு மிக புண்ணியமான கிருத்த யுகத்தில் தேவி வினதையின் குமாரனான கருட பகவான் தபம் செய்ய எண்ணம் கொண்டவராய் தன் தந்தையை பார்த்து கேட்டார். அதாவது, வணங்குதற்குரிய தந்தையே, எந்த ஒரு சிறிய உபாயத்தினால் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்று ஒருவருடைய நூற்றுக்கணக்கான மனோரதத்தை பூர்த்தி செய்யும் வல்லமை படைத்தவர் இவ்வுலகில் யார்? தாங்கள் எனக்கு தந்தையாகவும் சாக்ஷாத் குருவாகவும் ஆச்சாரியராகவும் இருக்கிறீர்கள். எனக்கு எது ஹிதயத்தை பயக்குமோ அத்தகைய தத்துவத்தை உபதேசித்தருள பிரார்த்திக்கிறேன். எனக்கு வேறு வழி ஏதும் தெரியவில்லை. நான் அநாதனாகவும் உதவி பெற இயலாதவனாகவும் குழப்பத்தில் சிக்கியவனாகவும் உலகியலில் ஈடுபட்டவனாகவும் இருக்கிறேன். தந்தையாகிய தாங்கள் அடியேனுக்கு அறிவுரை வழங்கி நான் முன்னேற வழிவகை செய்ய வேண்டுமாய் பிரார்த்திக்கிறேன். சம்சார சாகரத்தில் மூழ்கி உலகியலிலேயே உழல்பவர்கள் அனைவராலும் பூ உலகில் விஷ்ணுதான் ஆராதிக்கப்பட வேண்டியவர் என்பதை கருட பகவானின் தந்தையான கஷ்யப முனிவர் கூறலானார். வினதையின் மைந்தனே, சம்சார சாகரத்தில் மூழ்கி இருப்பவர்களை உய்விப்பவர் விஷ்ணுவை தவிர வேறு யாரும் இல்லை. எனவே நல்ல விரதத்தை மேற்கொண்டவனே, ஜெகத்பதியான ஸ்ரீ மகாவிஷ்ணுவை ஸ்ரீமன் நாராயணரை ஆராதிப்பாயாக. ஹரியை பக்தியுடன் ஆராதனை செய்யாத யார்தான் எனக்கு அந்த லோகம் வேண்டும் இந்த லோகம் வேண்டும் என்று கேட்க தகுதியுள்ளவர்கள்? ஹரியை ஆராதனை செய்து அவரை மகிழ்வித்து அனுகிரகத்தை பெற்றுவிட்டால் எல்லா செல்வங்களையும் எளிதில் எய்தலாம். நான்முகனும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை ஆராதித்துதான் சிருஷ்டியை செவ்வனே செய்யும் பாக்கியம் பெற்றார். தேவேந்திரனும் கூட பகவான் விஷ்ணுவிடத்தில் அளவிற்கரிய பக்தி செய்ததால்தான் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கும் பாக்கியம் பெற்றான். சம்சாரத்தை தகர்த்தெறியும் பகவான் நினைத்தற்குரியவர், பூஜைக்குரியவர், மனதில் சதா தேக்கி வைக்கத்தக்கவர். உனக்கு அவரிடத்தில் நிலையான பக்தி இருக்குமே ஆகில் அவர் நிச்சயம் ஸ்ரேயஸை மேன்மையை செய்வார். இயற்கையான சகஜமான பக்தியினால் உலகோரால் சேவிக்கப்படும் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆராதிக்கப்படுபவனாகிறார். பலவித யாகங்கள் செய்வதாலோ புஷ்பங்கள் சார்த்துவதாலோ சுகந்த திரவியங்களை பூசுவதன் மூலமாகவோ பகவான் ஆராதிக்கப்படுவதில்லை. பக்ஷிகளுள் சிறந்தவனே, பிரபுவான ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் 1000 அஸ்வமேத யாகங்களினாலும் திருப்தி அடைய மாட்டார். ஜனார்த்தனரான பகவான் உண்மையான பக்தியினால் மாத்திரமே திருப்தி அடைபவர். வேதங்கள், தவம், பலவிதமாக உடலை வருத்தி கொள்ளல் இவைகளால் பிரபுவான ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் சந்தோஷம் அடைவதில்லை. பகவான் சந்தோஷிக்க மாட்டார். ஜெகத்பதி ஜெகநாதனான இந்த நிருசிம்மமூர்த்தி சாத்வீக பக்தியினால் திருப்தி அடைகிறார். பக்ஷிகளுள் சிரேஷ்டனே, எந்த ஒரு பொருளும் தம்வசம் இல்லாமல் கேவலம் பக்தியினால் ஜெகத்பதியான ஸ்ரீமன் நாராயணரை ஆராதித்து முனிவர்கள் மோட்சமடைந்திருக்கின்றனர். மேலும் சிலர் தர்மத்திற்காகவே இயற்கையான பக்தியினால் பகவானை ஆராதித்திருக்கிறார்கள். வேதாத்தியனம் செய்ய வேண்டிய ஒருவர் அத்தியாயனம் செய்யவில்லை ஆனாலும் பரவாயில்லை. அதுபோல் பெரிய யாகம் செய்யவில்லை ஆனாலும் பரவாயில்லை. ஆனால் பகவானிடத்தில் எவனுக்கு பக்தி இல்லையோ அவன் மனிதர்களுக்குள் மிக தாழ்ந்தவன் என்று அறிய வேண்டும். மனிதன் தனது கண், காது, பேச்சு, உடல் இவைகள் நன்கு இயங்கும் போதே ஸ்ரீ மகாவிஷ்ணுவினிடத்தில் பக்தி செய்வானே ஆனால் அவன் எல்லாவற்றையும் செய்தவன், சாதித்தவன் ஆகிறான். எவனொருவன் ஸ்ரீஹரி மூர்த்தியின் உருவத்தை பார்ப்பதில்லையோ, அவருடைய புண்ணிய கதைகளை கேட்பதில்லையோ, அல்லது அவருடைய கல்யாண குணங்களையும் போற்றி பேசவில்லையோ, அல்லது ஸ்ரீ விஷ்ணு பகவானிற்கு பூஜையும் செய்யவில்லையோ,
சர்வாத்மாவான ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் அவனால் ஸ்மரிக்கப்பட அதாவது நினைக்கப்படவில்லையே ஆகில் குற்றமற்ற பக்ஷி ராஜனே, அப்படிப்பட்ட மனிதன் இவ்வுலகில் பயனற்று வாழ்கிறான். விஷ்ணு பகவானை துதிக்கும் வாக்குதான் வார்த்தைதான் வாக் என்பதாகும். அதுபோல் பக்ஷிராஜனே, எந்த 2 செவிகளால் பகவானுடைய கல்யாண குணங்கள் கேட்கப்படுகின்றனவோ அதுதான் ஸ்தோத்திரம். ஹரி பூஜையில் ஈடுபட்ட கரங்களே கைகளாகும். லக்ஷ்மி தந்திரம், ஸ்ரீ பிரசன்ன சம்ஹிதா முதலான தலை சிறந்த கிரந்தங்களில் கூறப்பட்ட லட்சணங்களோடு கூடிய ஸ்ரீஹரி மூர்த்தியின் திருவுருவம், பிரதிமை அவைகளை எங்காவது சேவிக்கும் பாக்கியம் கிட்டி அம்மூர்த்தியை மரியாதை செலுத்தி தரிசனம் செய்யாத ஒருவன் 2 கண்கள் பெற்றிருந்தும் அவன் குருடனே. அதுபோல் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் ஆகிய ஸ்ருதிகளாலோ அல்லது இதிகாசங்கள் என்று போற்றப்படும் ஸ்ரீமத் ராமாயண மற்றும் ஸ்ரீமத் மகாபாரத ஸ்லோகங்களாலோ தேவர்களுக்கெல்லாம் தலைவனான தேவேந்திரன், அவனுக்கும் தலைவர்களான பிரம்மா, சிவன், அசுரர்களுக்கும் தலைவனான பகவானை எவன் ஒருவன் ஸ்தோத்திரம் செய்ய மாட்டானோ அவன் அறிவிலி. ஸ்ரீ நிருசிம்மமூர்த்தியின் கல்யாண குணங்கள் மற்றும் லீலைகளை காது கொடுத்து கேட்க மாட்டானோ அப்படிப்பட்டவன் அனைத்து வேதங்களால் புறக்கணிக்கப்பட்டவனாகவும் செவிடனாகவும் ஆகிறான். எனவே பக்ஷிராஜனான நீ சுத்தமான எண்ணம் கொண்டவனாய் மனம், வாக்கு, காயம், செயல் இவைகளால் மனதிற்கும் கண்களுக்கும் மகிழ்ச்சியூட்டக்கூடிய ரிஷிகேசனை ஆராதனை செய்து கொண்டு மணங்கமழும் மலர்களாலும் சந்தனாதி வாசனை பொருட்களாலும் கற்பூரம் முதலியவைகளாலும் பகவான் ஸ்ரீ நிருசிம்மமூர்த்தியை பூரண பக்தியாலே நல்ல வஸ்திரங்கள் சார்த்தி அர்ச்சிக்க நீ சாத்வீகனாக ஆகி சத்வகுணம் நிரம்பியவனாகி நிலையான பக்தியை பெருமாளிடம் பெறுவாய். பிறப்பென்னும் கொடிய நோயில்லாதவரும் பாபங்களை முற்றிலும் போக்கடிப்பவருமான ஸ்ரீமன் நாராயணரையே எப்போதும் எண்ணி துதிப்பாய். அவர் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் கிடப்பவர். ஸ்ரீஹரி சம்சாரம் என்ற பிறப்பிறப்பை வேரோடு அழிப்பவர். பேருள்ளம் படைத்த அந்த காஷ்யபருடைய இனிய உரையை கேட்டு பக்தியுடன் ஸ்ரீஹரியை பூஜிக்கும் யாரும் குற்றமற்றவராகவும் தடையில்லா செல்வம் கொண்டவராகவும் ஆகிறார். பக்ஷி சிரேஷ்டரான கருட ஆழ்வார் தன் தகப்பனாரான கஷ்யப முனிவரை சாஷ்டாங்கமாக தண்டம் சமர்ப்பித்தும் பிறகு எழுந்து பூஜைக்குரிய அந்த மாமுனிவரை பார்த்து கூறலானார். முனி சிரேஷ்டரே, இப்போது நான் தங்கள் உரையின் மூலம் எம்பெருமானை ஆராதிப்பதை அறிந்து கொண்டேன். நான் தங்களுக்கு மிகவும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். என்னுடைய தந்தையான தங்களது ஆணைக்கு உட்பட்டவன். மீண்டும் மீண்டும் எனக்கு தாங்கள் அனுசாசனம் செய்தருள வேண்டும். பெருந்தகையே, நான் தங்களை தரிசனம் செய்ததனாலேயே கிருதார்த்தனாக உள்ளேன். இதில் சந்தேகமில்லை. கஷ்யப முனிவர் தன் மகனை பார்த்து, குழந்தாய், அனைத்துலகத்திற்கும் தலைவனும் அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கும் பகவானை ஆராதனை செய்வாயாக. முழு மனதுடன் தேவேசனான பகவானை சரணமடைவாயாக. பகவானிடத்தில் மாத்திரம் பக்தியானது செலுத்தப்பட வேண்டும். அப்படி பூஜிக்கப்பட்ட பகவான் ஸ்ரீஹரி எல்லாவற்றையும் கொடுக்கிறார். பகவானை மகிழ்ச்சியுறச் செய்துவிட்டால் இவ்வுலகில் அடைய முடியாதென்பது ஒன்றுமில்லை. உனது மனம் முழுவதும் கருடாச்சலத்தை சார்ந்தே உள்ளது. எனவே நீ தவமியற்ற துணிந்து விட்டாய். அகோபில திருத்தலமானது அனைத்து பாபங்களையும் அழிக்க வல்லது. உலகங்கள் அனைத்தையும் தாங்கும் பகவான் ஹரி தானே விரும்பி கோயில் கொண்டுள்ள இடம் அது. நூற்றுக்கணக்கான குகைகளோடு கூடியது அந்த மாமலை. நாராயணன் கோயில் கொண்டுள்ள அம்மலையின் சிகரம் மிக உயரமானது. உன்னுடைய தவத்தின் பெருமையினால் அது கருடாத்ரியாக போகிறது. காஷ்யப முனிவர் தன் புத்திரன் கேட்ட கேள்விக்கு பதில் கூறி கருடனை ஆலிங்கனம் செய்து கொண்டு ஆசிகள் பல வழங்கி தவம் செய்ய அனுப்பி வைத்தார். இந்த விஷயங்களை நாரத மாமுனிவர் முனிவர்களுக்கு கூறினார். பறவைகளுள் சிறந்தவரான அந்த கருடன் பகவானின் அதிஷ்டானம் பெற்ற அம்மலையை அடைந்து மனதில் எதையும் நினைக்காது அமைதியான மனம் உடையவரானார்.
இந்த மலையோ மிக விஸ்தாரமாக உள்ளது. நாம் எங்கு தவம் செய்வேன்? இரகசியமானதும் சித்தி நிறைந்ததுமான இடத்தை எப்படி அறிவேன்? எப்படித்தான் தீர்மானிப்பது? முன் ஸ்லோகத்தில் கூறியபடி கருட பகவான் நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் ஆகாயத்தில் ஒரு குரல் ஒன்று எழுந்தது. குழந்தாய் கருடா, தேவர்களால் வழிபடப்பட்டவனே, நீ என்ன நினைக்கிறாய் என்று. அகோபிலம் என்று பெயருடைய இந்த திருத்தலம் ரிசிம்ம கஷேத்திரம். இங்குள்ள இம்மாமலை தேவர்களும் கந்தர்வர்கள் இவர்களால் தங்கி தவமியற்றப்பட்டது. ரிஷிகள், வேதங்களில் கூறப்பட்ட பித்ருக்கள், சித்தர்கள், கந்தர்வர்கள், மனுஷ்யர்கள் ஆகிய அனைவருமே பகவான் ஸ்ரீ நிருசிம்மனுடைய பேரருளால் விரும்பிய பயனை பெற்றார்கள். எனவே கருடனாகிய நீயும் உணவை ஒதுக்கியவனாய் புலன்களை அடக்கியும் ஜெகநாதனான ஸ்ரீ நிருசிம்ம பகவானை தியானம் செய். அவர் உனக்கு ஸ்ரேயஸை உண்டாக்குவார். இவ்வாறு கூறிவிட்டு அப்பேரொளியானது நொடி பொழுதில் ஓய்ந்தது. பகவான் கருடனும் தெளிந்த மனம் உடையவராய் மிகவும் ஆச்சரியமடைந்தார். பேரொளி ஒன்று ஒலித்ததே, அதன் பொருள் யாதாக இருக்கக்கூடும் என்று அடிக்கடி எண்ணியும் காரணமே இல்லாமல் எப்படி இந்த வாக்கியம் ஒலித்தது என்பதையும் கருடாழ்வார் ஆராய்ந்தார். இது அடியேனுக்கு கிட்டிய பாக்கியமா, அல்லது தேவதேவனான நிருசிம்மனுடைய பாக்கியமா, அகோபில திருத்தலத்தின் பாக்கியமா, அல்லது இம்மாமலையின் பாக்கியமா? இம்மாதிரியெல்லாம் எண்ணி கருடாழ்வார் சந்தோஷம் அடைந்தவராகவும் நிறைந்த மனம் உடையவராகவும் ஆனார். பிறகு மலையின் ஒரு பகுதியில் தபம் செய்ய உறுதி கொண்டார். பவநாசினி நதிக்கரையில் கஜ குண்டம் அருகில் அனந்தனும், பவநாசினி என்பது பாவநாசினி என்றும் அழைக்கப்படும் ஜெகநாதனும் புருஷோத்தமனுமான பகவானை ஆராதித்து கொண்டு துவாதராட்சரங்கள், அதாவது 12 அக்ஷரங்கள் கொண்ட மந்திரமான ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்கிற மந்திரத்தை கூறி சர்வசக்தனான ஸ்ரீமன் நாராயணரை தியானித்தார். காற்றை மாத்திரம் உட்கொண்டும் புலன்களை அடக்கியும் மௌனத்தை கடைபிடித்தும் இருக்கலானார் கருடாழ்வார். பக்ஷி வடிவம் கொண்ட கருத்மான் தூய மனத்துடன் கோவிந்தனை சதா தியானம் செய்தார். அம்மாதிரி தியானத்தில் மூழ்கியிருக்கும் அவரது உள்ளத்தில் உறையும் ஸ்ரீஹரி ஆனவர் பக்தர்களிடத்தில் வாத்சல்யம் மிக்க பகவான் ரிசிம்மமூர்த்தி கருத்மானை அனைத்து ஆபத்துக்களினின்றும் காத்து ரட்சித்தார். கருத்மான் பகவானுடைய ஸ்தோத்திரங்களை திரும்ப திரும்ப கீர்த்தனம் செய்தபடியாலும் விஷ்ணு தத்துவத்தை நன்கு அறிந்தபடியாலும் அர்ச்சித்ததாலும் பேருள்ளம் படைத்த அவருடைய தவம் வளர்ந்தது. முன் ஜென்ம பாபங்களும் இந்த ஜென்மத்தில் ஏற்பட்ட பாபங்கள் ஆகிய அத்தனை தீமைகளும் பகவான் நிருசிம்மனுடைய பிரபாவத்தினால் மறைந்தன. எனவே ஜெகநாதனான ஸ்ரீ நிருசிம்மனை தியானித்தால் முக்தி நிச்சயம் கைக்கு கிட்டும். பகவான் இடத்திலேயே பற்று கொண்டு மனதை தியானத்தில் ஈடுபடுத்துபவர்களுக்கு பாபங்கள் நீங்கும் விஷயத்தில் என்ன கவலை இருக்க முடியும்? பகவத் சிந்தனையினாலேயே எல்லா பாபங்களும் நீங்கின அவர் மனதில். பகவான் எங்கும் வியாபித்திருக்கிறார் என்றாலும் ஜெகத்துக்கெல்லாம் குருவான சர்வேஸ்வரன் அங்கேயே நிலைத்தார். இம்மாதிரி தவத்தில் இருந்து கொண்டு கருடனுடைய மனதில் இருப்பவரும் உலகங்களுக்கெல்லாம் ஆதாரமானவரும் நிலையானவருமான கருடாழ்வாரின் தவத்தின் பாரத்தை தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில் பூமி தேவி இருந்தாள். மலைகள், காடுகள், இலைகளோடு கூடிய பூமி தேவி நடுங்கினாள். சமுத்திரங்கள் கொந்தளித்தன. எந்த திசையும் அழகு பெறவில்லை. தேவேந்திரன் முதலான பெரிய பெரியவர்கள் மிக மிக பயம் கொண்டனர். அந்த தவத்தின் பெருமையினால் உலகம் சுகம் அடையவில்லை. வருத்தமடைந்த தேவேந்திரன் சிந்தித்து கொண்டிருந்தான். கர்வம் கொண்ட ஊர்வசியை பார்த்து தேவேந்திரன் கூறினான், தேவர்களின் காரியங்களை நிறைவேற்றுவதின் பொருட்டே படைக்கப்பட்டவளே செல் என்றான். என் கட்டளைப்படி முனிவர் கருட பகவான் எங்குள்ளாரோ அங்கு விரைந்து செல்.
விரதம் பூண்டவளே, விதவிதமான கேளிக்கைகளால் அவளின் தவத்தை கலைப்பாயாக. உனது ஊர்வசியின் முக ஒளியை எண்ணி பிரம்மதேவர், விஷ்ணுமூர்த்தி, ருத்ரன் மூவரும் ஆச்சரியம் அடைந்தவர்களாய் மனிதர்கள் முனிசிரேஷ்டர்கள் எல்லோரும் குழம்பவும் செய்தனர். முனிசிரேஷ்டர்கள் அனைவருமே குழப்பமடைந்து விட்டார்கள் என்றால் மற்ற ஜனங்களை பற்றி கேட்கவும் வேண்டுமோ? இதுபோல் கூறி தேவேந்திரனால் அங்கீகரிக்கப்பட்ட ஊர்வசி அனுப்பப்பட்டாள். அவளும் 100 ஸ்திரீகளுடன் ஒரு நொடியில் தவத்தில் தீவிரமாக முனைந்திருக்கும் கருட பகவானை வந்தடைந்தாள். அந்த ஊர்வசி இனிமையான வார்த்தைகளினால் கருட பகவானை பார்த்து பேசலானாள். பறவைகளில் சிறந்தவரே, ஸ்வர்க லோகத்திலிருந்து வந்திருக்கும் என்னை ஆச்சரியத்துடன் பாருங்கள். ஊர்வசி என்ற பிரசித்தியான நாம் இந்திரனாலேயே அனுப்பப்பட்டுள்ளேன். பூமியிலுள்ள அசையும் பொருட்கள், அசையா பொருட்கள் யாவும் ஒரு நொடி அல்லது அரை நொடியில் அனைத்தையும் தன்னகத்தே கட்டுப்படுத்தக்கூடிய புகழ்பெற்ற திறமைசாலி நான். என்னால் தத்தமது சொந்த பந்தங்களை விட்டு பலரும் பிரிந்திருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது. பூமியில் வாழ்பவர்கள் வெறுப்படைந்தவர்களாய் மோட்சத்தை விரும்பும் முமுட்சுக்கள் போலுள்ளனர். பிராமணரே, அழகிய பெண்களை விட்டு உலகில் வேறு ஏதாவது உண்டா? ஐயா, பரமானந்தத்தை செய்பவர்களும் பிரஜைகளின் சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கும் பெண்களும் உயர்ந்த எண்ணத்தினால் உயர்ந்த இடத்தை தரக்கூடிய விஷயத்தில் ஏன் ஈடுபடுவதில்லை? உலகில் பரம்பொருளை பற்றி பேசும் போது பிறவியிலேயே மூடர்களானவர்கள் ஒன்றையும் உணருவதில்லை. அதே பரம்பொருளை விவேகிகள் அவசியம் அறியவே செய்கின்றனர். எவனொருவன் கிடைத்தற்கரிய அமுதத்திற்கு ஒப்பான ஸ்திரீயை புறக்கணித்துவிட்டு பரம்பொருளை நினைக்கின்றானோ அவன் கிடைத்த பணத்தை விட்டு பூமியில் புதைந்து கிடக்கும் புதையலை நாடும் முட்டாளவான். ஐயோ, மிகவும் கஷ்டம். இந்த உலகம் தலை கீழாக உள்ளது. சுகத்தையும் துக்கத்தையும் அறியாமல் துக்கங்களிலேயே ஈடுபடுகிறது. பிரத்யட்சமாக உள்ள ஸ்திரீயின் அழகை தவிர்த்து வேறொன்றை விரும்புபவன் கையில் இருக்கும் நீரை விட்டு மேகங்களிலிருந்து நீரை எதிர்பார்ப்பது போல் ஆகும். இந்த போல் அன்பு ததும்பும் அளவில்லா வார்த்தைகளால் பெருந்தகையான கஷ்யப முனிவரின் புதல்வரான கருட பகவானை கலக்கினால் குழப்பமடையச் செய்தாள். நிலையற்ற பொருட்களை பற்றிய பேச்சுக்கள், அர்த்தமற்ற பேச்சுக்கள், தீமையை விளைவிக்கக்கூடிய பேச்சுக்கள், அந்த சமயத்தில் பரலோகத்தை நிந்தித்து பேசிய பேச்சுக்கள், இவைகள் அனைத்தையும் கேட்ட கருட பகவான், இவள் கூற்றை கேட்டாலே பாபம், இது வேத மார்க்கத்தை நிந்திப்பதாகும். எனவே கருட பகவான் ஏதும் பேசாதவராய் கிருஷ்ண பரமாத்மாவினிடத்தில் தன் மனதை செலுத்தினார். ஆனால் கருட பகவான் அவள் மீது இரக்கம் கொண்டவராகவும் அதே சமயத்தில் அவளை திரஸ்கரித்தும், கொடுமைக்காரியே, நீ இந்த இடத்தை விட்டு செல், உன் எண்ணம் நிறைவேறாது என்றார். தொடர் மழையினால் மலைகள் எப்படி எந்த வேதனையையும் அடைவதில்லையோ அப்படியே ஸ்ரீஹரியினிடத்தில் பக்தி செலுத்தியவர்கள் யாதொரு துக்கத்தையுமே அடைய மாட்டார்கள். அச்சுதனாகிற பகவானிடத்தில் மனதை செலுத்தியவர்களுக்கு உதிக்கும் நல்லெண்ணம் எங்கே? கிழக்கு மேற்கு தெரியாமல் வெறும் பிரீத்தியை அடைந்து மனைவியை அடைபவர்கள் எங்கே? மிக மிக குளிர்ச்சியான உடல் அமைப்பு கொண்டவர்களாய், நீண்ட காலம் சுகத்தை விரும்புபவர்களாய், குழம்பிய மனம் படைத்த புருஷர்களுக்கு பேரடி கூட சுகத்திற்கு வழிவகுக்கிறது. தோல், இரத்தம், மாம்சம், கொழுப்பு, எலும்பு, எலும்பு சத்து, உடலின் மேற்பரப்பிலுள்ள இரத்தம், இவைகளோடு கூடிய சரீரத்தை பற்று வைப்பவன் மூடன். அவனுக்கு நரகம் கிட்டும். ஸ்திரீகள் பலரை நேசித்து ஒருவனை குழப்புவர். விரும்பப்படும் அவர்களுக்கு எக்காரணத்தினால் பிரியம் ஏற்படுகிறது? அப்பெண்களின் தீர்மானம் என்ன? கஷ்யப முனிவருடைய செல்வரும் பக்ஷி சிரேஷ்டருமான கருட பகவான் ஊர்வசியை கண்டித்துவிட்டு மீண்டும் பகவானுடைய திவ்ய பாதார விந்தங்களில் மனதை செலுத்தி தீவிரமான தியானத்தில் ஈடுபட்டார். தன் காரியம் நிறைவேறாதது கண்டு வெட்கத்தினால் தனை குனிந்த அந்த ஊர்வசி தேவலோகம் சென்று தேவேந்திரனை வணங்கி பின்வருமாறு கூறினாள். பூஜைக்குரிய தேவதேவனே, தாங்கள் என்னை பூலோகத்திற்கு அனுப்பி வைத்தீர்கள். இந்த கருட பகவானுடைய தபஸ்
விஸ்மயமானதும் செய்யக்கூடாததும் பாபச் செயலுமான தபோ விக்னத்தில் என்னுடைய சக்தி தடைப்பட்டு விட்டது. இதை தவிர தாங்கள் தபோலோகம், பிரம்மலோகம், வைகுந்த லோகம், பாதாள லோகம் ஆகிய எங்கு அனுப்பினாலும் எக்காரியமானாலும் செய்வேன், ஐயமில்லை. தாமரை நூலினால் மதங்கொண்ட யானையை எப்படி கட்ட முடியும்? அதுபோல இருளினால் ஒளிமயமான, ஒளிக்கு ஆதாரமான சூரியனை எப்படி குன்றச் செய்ய முடியும்? சமுத்திரங்கள் பலவற்றால் ஊழித்தீயானது எப்படி முறியடிக்கப்படும்? தவளைகளின் சப்தத்தினால் சமுத்திரத்தின் பேரொலி எப்படி அடக்கப்படும்? முன் சொன்ன காரியங்களெல்லாம் எப்படி அசம்பவமோ அதுபோலவே பரபிரம்மத்தினிடத்தில் ஈடுபட்டு அதனாலேயே விவேகமடைந்து அதனாலேயே தூய மனம் கொண்டவர்களின் இதயத்தை கலக்க யாரால் முடியும்? அந்த கருட பகவான் தேவலோகத்தை விரும்பவில்லை, எல்லோரும் விரும்பும் இந்திர பதவியையும் விரும்பவில்லை. ஏன், தவச் செல்வரான அவர் பிரம்ம பதவியையும் விரும்பவில்லை. அந்த கருட பகவான் ஸ்ரீஹரியினுடைய திவ்ய பாதார விந்தங்களிலேயே மாத்திரம் மனத்தை செலுத்துபவர். அந்த பெருந்தகையின் தவக்கோலம் மற்றும் அனைத்தும் என்னால் அறியப்பட்டன. தேவேந்திரனின் அங்கீகாரத்திற்கு பாத்திரமான அந்த ஊர்வசி தனது கஷ்டத்தினால் உண்டான வார்த்தைகள் பலவற்றை தேவேந்திரனுக்கு தெரியப்படுத்தினாள். கருட பகவான் சுத்தாத்மா ஆனவராய் புருஷோத்தமனை தியானம் செய்து கொண்டு மேருவுக்கு நிகரான பலத்தையோ அல்லது எதையுமே நினைக்காதவராக இருந்தார். தேவேந்திரனால் சேவிக்கப்படும் சங்கம் சக்கரம் தரித்தவரும் 4 கரங்கள் 4 முகங்கள் கொண்டவருமான பகவான் மகிழ்ச்சியுடன் காட்சியளித்தார். சரத்கால தாமரைக்கு நிகரான அழகுடையவரும், வெண் தாமரை இதழை ஒத்த கண்களை உடையவரும், 1000 சூரியனுடைய ஒளியை உடையவரும், கிரீடமணிந்து பிரகாசிப்பவரும், அழகிய நாசா பகுதியை உடையவரும், கருத்த குட்டையான கேசங்களை உடையவரும், அழகிய தளிர் போன்றவரும், தாமரை போல் பிரகாசிக்கும் உதட்டை உடையவரும், சங்கின் கழுத்து போன்ற கழுத்துடையவராய், வியக்கத்தக்க அங்கங்களை உடையவராய், 2 குண்டலங்களை காதில் அணிந்தவராய், கௌஸ்துப மணியினால் அலங்கரிக்கப்பட்ட மார்பு பகுதியை உடையவராய், ஸ்ரீவத்சம் அதாவது லக்ஷ்மியை திருமார்பில் உடையவர், அதாவது ஸ்ரீவத்சம் எனும் மருவை உடையவராய், நிறைய ஹாரங்கள் அணிந்தவராய், ஸ்ரீயோடு கூடியவராய், கரங்களில் கேயூரம் என்னும் ஆபரணத்தை அணிந்தவராய், பலவிதமான வளையல்கள் அணிந்து உயர்ந்த மோதிரத்தை அணிந்தவராய், கார்மேகம் போன்றவராய், ஒளியில் பீதாம்பரம் அணிந்தவராய், நட்சத்திர கூட்டங்களோடு கூடிய சந்திரன் போன்ற புருஷோத்தமனான பகவான் கனகாச்சலம் எனப்படுகின்ற மலையின் நடுவில் மற்றொரு மலையரசர் போல தூயவர்களான அனந்தன் முதலான தேவர்களின் கூட்டங்களால் சேவிக்கப்படுபவராய், கருத்மானுக்கு எதிரில் தனது பிரத்யக்ஷமாகின்ற செல்வத்தை கொடுத்து பகவானான ஸ்ரீ நிருசிம்மன் இந்த அழகானதும் உத்தமமானதுமான வார்த்தைகளை பேசலானார். குழந்தாய், நீ அனைத்து கல்யாண குணங்களும் நிரம்ப பெற்றவன். உனது தாயாரான தேவி வினதைக்கு மகிழ்ச்சியை ஊட்டுபவன். நான் உனது வீர செயலான இந்த கடுந்தவத்தை கண்டு மகிழ்ந்துள்ளேன். வினதையின் செல்வ புதல்வனே, எழுந்திரு. எதற்காக இந்த செயல்? உனது விருப்பம் யாது? எதுவாயினும் நான் செய்கிறேன், கூறுவாய். சாக்ஷாத் ஸ்ரீஹரியினுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு கருட பகவான் மிகவும் மதிப்பு கொடுத்து எண்ணற்ற முறைகள் நமஸ்காரம் செய்தார். பகவானது அத்தியாச்சரியமான அந்த வடிவழகை கண்டு ஆச்சரியத்தினால் கண்கள் மலர்ந்தவராய் மீண்டும் மீண்டும் எழுந்து எழுந்து நமஸ்கரித்தவராய் பகவானை சாட்சாத்கரித்த கருட பகவானின் உடல் முழுவதும் மெய் சிலிர்த்தது. உலகங்கள் அனைத்தையும் சிருஷ்டிப்பவரே, உலக வடிவினரே, நிலையானவரே என்றவாறு பகவான் வாசுதேவனை ஸ்தோத்திரம் செய்தார். கருட பகவான் உலகங்கள் அனைத்தையும் காப்பாற்றுபவரும், தன்னால் படைக்கப்பட்ட அனைத்தையும் தன்னுள் அடக்கி லயத்தில் ஈடுபட்டிருப்பவரும், சிருஷ்டியாதி காரிய ஸ்வரூபரும் காரண ஸ்வரூபருமான பகவானுக்கு நமஸ்காரம். புருஷோத்தமனுக்கு பிரணாமம். பிரம்ம ருத்ராதிகளை காட்டிலும் மேலானவரானவருக்கு நமஸ்காரம்.
பல வடிவங்களில் உலகங்கள் முழுவதும் பரவி சூழ்ந்திருக்கும் பகவானுக்கு பிரணாமம். சார்ங்கம் என்னும் வில், நந்தகம் என்னும் வாள், கௌமோதகி என்னும் கதாயுதம், பாஞ்சஜன்யம் என்னும் சங்கம், சுதர்சனம் என்னும் சக்கரம், இவைகளை தாங்கிய பெருமாளுக்கு பிரணாமங்கள். தாமரை இதழ் போன்ற கண்களை பெற்ற உங்களுக்கு பிரணாமம். பக்தர்களிடம் அன்பு செலுத்தும் பரமனே, உங்களுக்கு என் பிரணாமம். உலகங்கள் அனைத்திலும் வசிப்பவரே, உங்களுக்கு பிரணாமம். காரணத்திற்கும் காரணமாக இருப்பவரே, உங்களுக்கு பிரணாமம். ஸ்வயம்பு அல்லது தான் தோன்றியான நினது பெருமைகளை பேச பிரம்மதேவராலும் முடியுமோ? நானோ துர்புத்தி. ஜெகத்குருவே, நான் எப்படி தங்களை ஸ்தோத்திரம் செய்வேன்? பிரம்மாதி தேவர்களுக்கெல்லாம் தேவனே, என்ன ஸ்தோத்திரம் செய்வேன்? என் நாக்கு எப்படி அதை தொடங்கும்? பிரம்மதேவனுடைய ஆயுட்கால 1000 முகம் தூய்மையான மனம் படைத்த ஒருவனுக்கு இருக்குமே ஆகில், அப்படிப்பட்டவன் பகவானான தங்களிடையே 10,000கணக்கான குணங்களில் ஒரு பகுதியையாவது உரைப்பானோ மாட்டானோ? தேவர்களுள் சிறந்தவரே, என் மீது இரக்கம் கருணை காட்டுங்கள். நீண்ட ஆயுள், உடல் நலம், பொருள், வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட அனைத்து வசதிகளையும் பகவானை தியானம் செய்பவர்களுக்கு கொடுக்கிறார். பகவான் ஸ்ரீஹரியானவர் எப்போதும் பலப்பிரதர், மோட்சம் அளிப்பவர். பகவான் ஸ்ரீஹரியை, அதாவது தங்களை ஆராதனம் செய்து சில பேர் தேவத்தன்மையை அடைந்தனர், சிலர் கந்தர்வத்தன்மையை அடைந்தனர், சிலர் பக்ஷித்தன்மை, சித்தர்களாக இருக்கும் தன்மையும் பகவானை ஆராதித்தே பெற்றனர். ஜெகத்குருவான பகவானை 100 யாகங்கள் மூலம் தேவேந்திரன் ஆராதித்து தேவேந்திர பதவியை அடைந்தான். எனவே பூஜ்யரானவர் பகவான் ஸ்ரீஹரியே, வேறு யாரும் இல்லை. விதேக நாட்டை சார்ந்த 7 தலைமுறையினர் மற்றும் விஷ்ணு பக்தர்களாகிய ஹேகையர்கள் 50 தலைமுறைகள் பகவான் ஆகிற தங்களை ஆராதித்து பேறு பெற்றனர். ஜெகத்பதே, எவனொருவன் ஏராளமான செல்வத்தை விரும்பி தங்களை ஆராதிக்கின்றானோ அவன் ஐயமின்றி அதனை பெறுகின்றான். துந்துமாறன் என்கிற அரசன் பகவானை ஆராதித்து வேண்டிய செல்வங்களை பெற்றான். கார்த்தவீரியன் பகவானாகிற தங்களை ஆராதித்து மாபெரும் ராஜ்யத்தை பெற்றான். அதுபோலவே முத்கல முனிவரும் தங்களை ஸ்தோத்திரம் செய்து அதன் பயனாக பாஷ்கலர் ஆனார். பாஷ்கலோபனிஷத் இவர் பெயரால் இயற்ற பெற்றது. இதுபோலவே நகுஷன் என்ற பெயர் பெற்ற சக்கரவர்த்திகள் மற்றும் போரில் எளிதில் வெல்லும் தன்மை பெற்ற ஜனக மன்னர், குசத்வஜன் என்கிற அரசன், இவர்களெல்லாம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை ஆராதித்து வேண்டியவையே பெற்றனர். தர்மத்வஜன் என்னும் அரசன் பகவானாகிய தங்களுடைய கிருபையினாலேயே ஏகாதசி விரதம் இருந்து மோட்சத்தை அடைந்தார். அது மற்றும் போலவே மற்றவர்களுக்கும் தங்களுடைய சேர்க்கையினாலேயே முனிவர்கள், தைத்தியர்கள், ஆயிரக்கணக்கான அரசர்களும் முக்தி அடைந்தனர். நன்கு பிடித்து கொண்ட அக்னி எப்படி இருளை நீக்குகின்றதோ அதுபோல் ஞானத்தை அடைய விரும்புபவர்களுக்கு பிரபுவான தாங்கள் தங்களிடம் பக்தி செலுத்துபவர்களுக்கு முக்தியை அளிக்கின்றீர்கள். ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா அக்னி பகவான் போல் குளிரை விரும்பாதவர்களுக்கு அதை இல்லாமல் செய்கிறார். வியர்வையை விரும்புபவர்களுக்கு அதை கொடுக்கிறார். பசித்தவர்களுக்காக உணவு தயாரிக்கவும் அவர் தயாராகிறார். அது போன்றே பகவான் புருஷோத்தமன் அன்பு, சுகம் இவைகளை கொடுக்கிறார். மேருமலை, மந்திரமலை, அளவிற்கு பெரிய பாபக் குவியல் பகவானை சேவிப்பதால் அழிகிறது. ஊழ்வினையினால் ஏற்படும் கொடிய வியாதிகள் கூட வைத்தியோ நாராயணோ ஹரிஹி என்று பகவானையே வைத்தியராக பாவித்து சேவிக்கும் போது விலகிவிடுகிறது. பகவானே, எவர்கள் தங்களை சரணம் அடைகின்றார்களோ அவர்களை அழகான சக்கரம் முதலான ஆயுதங்கள் கூட தடையின்றி இடைவிடாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் காக்கும். ஜனார்த்தனரான பகவான் யார் விஷயத்தில் சந்தோஷம் அடைகிறாரோ அவனுக்கு எல்லா கஷ்டங்களிலிருந்தும் விமோச்சனம் ஏற்படுகிறது. அப்போது எல்லா கிரகங்களும் நல்லனவாகவே இருக்கின்றன. இந்த ஜனார்த்தனன் தேவர்களுக்கு கூட காண கிடைக்காதவன். ஹே மாதவா, எவர்கள் விஷயத்தில் நீங்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளீரோ அப்படி இருக்கும் பட்சத்தில் தேவேசரே, பூமியில் அவர்களுக்கு வெற்றி நிச்சயம்.
மூவுலக வெற்றியும் அவர்களுக்கு நிச்சயம். ஹே மாதவா, தங்களை சந்தோஷப்படுத்திவிட்டால் அந்த பக்தன் மனோவியாதியை அடைய மாட்டான். மற்ற எந்தவித நோயையும் அவன் சந்திக்க மாட்டான். கொடிய கிரகங்கள் அவனை கட்டுப்படுத்தாது. வினைகள் மூலம் ஏற்படும் ஸ்வப்ன பயமும் அவனை அணுகாது. ஹே மாதவா, தாம் ஒருவருடைய பக்தியாதிகளால் மகிழ்விக்கப்பட்ட அளவில் அந்த பக்தன் தன் மனதால் எதை எதை விரும்புகிறானோ அத்தகைய ஆரோக்கியம், செல்வச் செழிப்பு ஆகியவைகளை சந்தேகமின்றியே கட்டாயம் பெறுகிறான். தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம், அதாவது அறம், பொருள், இன்பம், வீடு, இவை ஒவ்வொன்றின் மூலமும் அல்லது எல்லாவற்றையும் கடைபிடித்தோ மனுஷ்யன் உய்கிறான். மனிதனின் உய்விற்காக உயர்கதையை அடைவதற்கான இவைகள் இறைவனால் வகுத்தளிக்கப்பட்டுள்ளன. எந்த மனிதன் பகவானாகிய தங்களை உபாசனை செய்கின்றானோ, தொழுகின்றானோ, அத்தனை பாவங்களும் நீரில் உப்பு கரைவது போல் மறைந்து விடுகின்றன. மதுசூதனரே, தாங்கள் உலக அனைத்திற்கும் குருவாகின்றீர்கள். தங்களை நாதனாக கொண்டவர்களுக்கு சாதிக்க முடியாத செயல் என்று எதுவுமே கிடையாது. மாதவா, தாங்கள் இந்திராதிகளுக்கெல்லாம் நாதன். எவர்கள் விஷயத்தில் தாங்கள் மகிழ்ச்சி கொண்டீர்களோ அவர்களுக்கு பாபம் என்பதே கிடையாது. போரில் தோல்வி என்பதும் கிடையாது. எல்லா உலகங்களையும் படைப்பவரும் அச்சுதரும் பரமாத்மாவுமான ரிஷிகேஷரை எவர் பிரபத்தி செய்கின்றனரோ, சரணமடைகின்றனரோ அவர்கள் தமது கடமைகளில் குழப்பமடைய மாட்டார்கள். பிரம்மா முதற்கொண்டு அனைத்து தேவர்களாலும் நமஸ்கரிக்கப்படுகின்றவரே நிலம், காற்று, ஆகாயம், நீர், நெருப்பு, நிலவு, சூரியன் ஆகிய அனைத்தும் தங்களது வடிவமே. இவ்வாறு கருட பகவான் ஜனார்த்தனனாகிய பகவானை பல ஸ்தோத்திரங்களால் போற்றி பாடி மிக மிக வணக்கம் உள்ளவராக அமைதியாக இருந்தார். அதன் பிறகு மலர்ந்த முகம் கொண்ட பகவான் பேசலானார். வினதையின் மைந்தனே, நினது ஸ்தோத்திரத்தினால் மிகவும் மகிழ்ந்துள்ளேன். உனக்கு மங்களம் உண்டாகுக. உனக்கு விருப்பம் எதுவோ அதனை சொல், அனைத்தையும் நிறைவேற்றுகிறேன். பூஜைக்குரியவரே, தாங்கள் மகிழ்வடைந்திருப்பீர்களே ஆகில் எனது தாழ்மையான வார்த்தையை கேளுங்கள். புவியில் வெற்றியோ உலகிலும் வெற்றியோ எதுவாகிலும் இருக்கட்டும், வெற்றி நிச்சயமாகவே இருக்கட்டும். மாதவனே, எந்த ஸ்தோத்திரங்களினால் தாங்கள் திருப்தி அடைந்தீர்களோ அதன் காரணத்தினாலேயே என்னை தங்களது வாகனமாக தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரபோ, அடியேனுடைய தோள்களில் எழுந்தருளிய வண்ணமே தேவரீர் எனக்கு மகிழ்ச்சி அளியுங்கள். தாங்களோ தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரர். உலகங்கள் அனைத்தையும் தாங்குபவர்க்கு வாகனமாய் சேவை செய்தல் எத்தகைய புண்ணிய பலம்! வினதை அன்னையின் புதல்வனான கருத்மானை தவிர, அதாவது அடியேனை தவிர வேறு யாரால் இந்த நிலையை அடைய முடியும்? பகவான் ஸ்ரீஹரியின் சேவகர்கள் அமர பதவியையோ, தேவேந்திர பதவியையோ, பிரம்ம பதவியையோ, சிவ பதவியையோ அடைய விரும்பவில்லை. பகவானுக்கு சேவை செய்து கைங்கரியம் செய்து அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க விரும்புகின்றனர். புத்திசாலியான கருடாழ்வார் மறுபடியும் பகவானிடம் ஒப்பில்லா வரம் ஒன்றை கேட்டார். தேவர்களுக்கெல்லாம் ஈசனே, இந்த மலை என்னால் வெகு காலமாகவே தஞ்சமடையப்பட்டுள்ளது. எனவே தேவதேவராகிய தாங்கள் இம்மலைக்கு அடியேனுடைய பெயரை வைத்து அழைக்கும்படியாக பண்ண வேண்டுகிறேன். தேவாதி தேவனும் ஜனார்த்தனுமான பகவான் இம்மாதிரியான இரு வரங்களை சந்தோஷமாக கொடுத்துவிட்டு அதனால் மகிழ்ந்தவராய் தனது திருக்கரத்தினால் கருட பகவானை தொட்டு அனுகிரகித்தருளினார். பாலகனாகவும் உடல் மெலிந்தும் காணப்படும் உனக்கு இப்படிப்பட்ட புத்தி எப்படி வந்தது? முன்பு பெரிய பெரிய முனிவர்கள் பலர் என்னை ஆசிரியித்தனர். அவர்களுக்கு இப்படிப்பட்ட எண்ணம் ஒருபோதும் உண்டாகவில்லையே. நீ புனிதமானவன், திறமையானவன், அறிவு, நிதி இவைகளில் கை தேர்ந்தவன். எனக்கு வாகனமாக இருத்தல் இம்மலைக்கு உனது பெயர். ஆக நீ கேட்ட 2 வரங்களும் அப்படியே உனக்கு உரித்தாகட்டும். உலகில் இனி உன்னை இவ்வாறெல்லாம் அழைப்பர்: கருடன், நாகாரி, வேத வடிவினன், பறவை அரசன், நாராயண ரதம் என்பவைகளாகும் அப்பெயர்கள்.
எதுவரை சூரிய சந்திரர்கள் இவ்வுலகில் சஞ்சரிக்கிறார்களோ அதுவரை காருட மலை என்று இந்த மலை அழைக்கப்படும். இவ்வாறு கருத்மானுக்கு கூறிவிட்டு பகவான் அங்கேயே அந்தர்தானமானார். இதுபோல் பவநாசினி என்னும் நதியின் தெற்கு கரையில் காருட சைலமானது மற்றொரு தேவர்களின் இருப்பிடம் போல் பிரகாசிக்கின்றது. கருத்மானுடைய உயர்ந்த தபசினாலேயும் பழங்கள், புற்கள், குடிநீர் இவைகளுடன் கூடியிருப்பதாலும் தபஸ்ரேஷ்டர்களால் சூழப்பட்டதுமான அந்த காருடாச்சலம் எல்லா வகையாலும் மிகச் சிறந்து விளங்கியது. எல்லா உலகங்களுக்கும் ரக்ஷணம் அளிப்பதில் வல்லதும் அனைத்தையும் தர வல்லதுமான காருடாத்ரி பூ உலகில் நிலையாக மிளிரட்டும். ஸ்ரீ பிரம்மாண்ட புராணத்தின் க்ஷேத்திர காண்டத்தில் ஸ்ரீமத் அகோபில மாஹாத்மியத்தின் 2ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.